நீ அதெல்லாம் பண்ண நீங்கள் குடிங்க. என்னோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு நீங்கள் வரீங்க சரிங்களா? அதனால லங்ஸில் வந்து நீர் கொத்துருக்கு, அதனால மூச்சு வாங்கணும், நடக்க முடியும். எத்தனை நாளாக இது இருக்குது? இது 4 வருஷமா இருக்கு. ஸோ கைஸ், சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ரம்ஜான் அப்படின்னா வந்து 2 விஷயம். ஒன்று வந்துட்டு 30 நாள் நோன்பு வச்சுட்டு கரெக்டாக ரம்ஜான் அன்னைக்கு காலையில் வந்து நம்மளால் தண்ணி குடிக்க முடியும், நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. செகண்ட் ஈதி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து காசு கொடுப்பாங்க அன்னைக்கு, அன்னது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வாங்க போகலாம் கைஸ். ஈது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருநா காசுன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலி பெருநா காசு தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் முன்னாடி. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உருதுக்காரங்களாம் வந்து ஈதின்னு சொல்லி எங்களுக்கு ஈதின்னு பழக்கி விட்டாங்க. பட் ஸ்டில் எங்கள் வீட்டிலாம் பெருநா காசு தான் சொல்லுவோம். இந்த ஈதி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன ஈதி பெரிய ஈதி அப்படின்றதுலாம் கிடையாது. என்னன்னா சில பேர் வந்து அதிகமாக காசு கொடுப்பாங்க, சில பேர் கம்மியாக காசு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் 90s கிட். ஸோ 90s கிட் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃபஸ்ட்டு அப்போலாம் வந்து ஈது கொடுக்கும்போது, அந்த பெருநா காசு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 50 ரூபா கொடுப்பாங்க. 50 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 1000 2000லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ we just got 50,000 rupees from the bank. நம்ம போயிட்டு இந்த 50,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண போகிறோம் இந்த ரம்ஜானுக்கு. அது எப்படி ஈதியாவோ இல்லை வந்து ஒரு பெருநா காசாவோ செலவு பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஆஸ் அ 90s கிட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் கிடச்சதே ஒரு ஆள் கிட்ட இருந்து 500 ரூபா. மொத்தமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈதில் வந்து எனக்கு 1000 ரூபா மேலே கிடச்சதே கிடையாது. வாங்க அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். நம்ம கூட வந்து வினோத் இருக்காரு. ஸோ வினோத், ஆக்சுவலி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து ப்ரோட்டீன் யூரியா இருக்குது. சிறுநீரில் வந்து ஊட்டச்சத்து வெளியே போகுது. ஓகே. அதனால் வந்து நரம்பு தளர்ச்சி, வெயிட் லாஸு இதெல்லாம் ஆக ஆக என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியல. ஓகே. அதனால் லங்ஸில் வந்து நீர் கொத்துருக்கு. ஓகே. அதனால் மூச்சு வாங்கணும், நடக்க முடியும். எத்தனை நாளாக இது இருக்குது? இது 4 வருஷமா இருக்குது. 4 வருஷம். காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ 5ஆம் தேதி வந்து நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன். அந்த இன்ஜெக்ஷன் வந்து 45,000 ரூபாய். ஓகே. அது போட்டதுலேருந்து வெயிட் லாஸ் அதிகமாகுது, ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அதிக பாயிண்ட்லேருந்து ஸ்டாப் ஆகிட்டு வருது. பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. அதனால் என்னால் முடியல. நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். எனக்கு இனியும் செலவு பண்ணுற எனக்கு சக்தி இல்லை. நான் ஒரு 7-8 லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டேன். உதவி செய்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு சொந்த வசதியெலாம் கிடையாது. அதனால தான் நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணேன். உங்கள்கிட்ட நான் கேட்கல, நீங்களே ஃபோன் பண்ணி எனக்கு உதவி பண்ணுறீங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது வந்து வினோத்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அவரோட கான்டாக்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈத்காக கிவிங் ஹிம் 10,000 rupees ஃப்ரெஷ்லி ஃப்ரம் பேங்க். அண்ட் ஆல்சோ வினோத் கிட்ட வந்து ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து வி காட் அ ஃபோன். ஆக்சுவலி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினேன். அந்த ஃபோன் ஆக்சுவலி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களா? என்னோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் அப்படின்றதுனால அந்த ஃபோனை வந்து வீடியோ வந்து நான் 13,000 சப்ஸ்கிரைபர் இருக்கேன். Oh man, see 13,000 subscribers பார்த்துருக்கேன். ஏற்கனவே 2 வாட்டி பார்த்துருக்கேன். அப்படியா? அப்போ நான் நல்லா இருக்கேன். நீங்கள் காசு வீட்டில் வரும்போது நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த சன்னி அவர் கூட வந்து ஆமாம் டிஃபன் சென்டரில் இருந்தீங்க, நான் வெளியே இருந்தேன். ஓகே. அப்போல்லாம் ஸ்டார்டிங் இந்த ப்ராப்ளம். ஓகே. அப்போதான் நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப லங்ஸில் நீர் போட்டுட்டால என்னால் எதுவும் பண்ண முடியல. வில் கெட் பெட்டர். ஸோ ஆல்சோ லைக் நான் இந்த வாங்கின ஐஃபோன் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிரும். அண்ட் ஆல்சோ பார்க்குறவங்க வந்து கால் பண்ணாங்கன்னா யூ கேன் கெட் த ஹெல்ப் ஃப்ரம் தெம். நம்ம வியூவர்ஸ் அவங்களால எதுவும் முடிஞ்சு என்னால். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். ஹேவ் ஃபன். டாடா. மூடிடுவாக்கா இதை? ஃபோன் சரியில்லை, ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. எது ஃபோன் சரியில்லையா? ஃபோன் சரியில்லையா ஃபோட்டோ எடுக்க முடியாதான்? இப்போ வீடியோலேயே இருக்கட்டும். அதை நம்ம வீடியோவில் இருக்கும்போது எதுக்கு ஃபோட்டோலாம் தனியாக? சரிங்களா? அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம் நம்ம. ஏய், இது என் வீடுங்க, பழைய வீடு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இப்போ பூட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூட்டி அப்படியே பால் அடைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் வீடு மேலே இருந்துச்சு. உள்ள பார்க்க பயமாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எனக்கு கிடச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஒரே ஆள் கிட்டே இருந்து மொத்தமாக 1000 ரூபா கிடச்சிருக்கு. பட் ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் குட். அண்ட் இதுக்கப்புறம் போய் இன்னொருத்தரை பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்த்சாமி. கோவிந்த்சாமி. ஸோ கோவிந்த்சாமி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கோவிந்த்சாமி. கோவிந்த்சாமி ப்ரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இருக்குதா? உங்கள்கிட்ட நல்லா தின்னு வளர்ந்தான் பண்ணணும். அது விடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் போது எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னன்னா நான் சூளைமேலில் இருந்தேன். சூளைமேலில் இவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நானும் இக்பாலும் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசில் ஓதுறதுக்கு போவோம் வருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து இக்பால் இப்போ திட்டு வாங்கினேன். பட் அதை சொல்லி தான் ஆகணும். சின்ன வயசில் வந்து நாங்கள் போகும்போது வரும்போது இவர்கிட்ட வந்து 1 ரூபா 2 ரூபாலாம் வாங்கி
நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம் ஆக்சுவலி. இது வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறேன். பட் ரொம்ப சின்ன பையன், லைக் லிட்டரலாக இவ்வளோ தான் இருப்போம் நாங்கள் 2 பேருமே. இக்பாலும் நானும் தொப்பி போட்டு அப்படியே போயிட்டு இவர் ஆக்சுவலி லிட்டரலாக கொடுப்பாருங்க. 1 ரூபா கொடுப்பாரு, 2 ரூபா கொடுப்பாரு. நான் அன்றைக்கி ஒரு நாள் நீ வரும்போது ஞாபகம் வந்துச்சு, இந்த மனுஷன் கொடுத்துட்டு இருந்தாரு, இங்கே தான் இருப்பாரா. நம்ம ஒரு வாட்டி நான் இங்கே வந்து நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன் இவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த நேற்று தானே பார்த்தேன் உங்களை, நேற்று நேற்று தான் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சின்ன வயசுல நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குதா? அவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி அந்த ஒரு மனசு ஒரு பெரிய மனசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னும் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சில்லாம் காசு கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த 2 ரூபாலாம் ரொம்ப அப்போலாம் 1 ரூபா பெரிய காசு தாங்க. அந்த ஒரு ரூபாய்க்கு 4 முறுக்குலாம் கிடைக்கும் எனக்கு சின்ன வயசில், நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஒரு நாளில் நீங்கள் வந்து காசு உங்களுக்கு கிடைக்குதுல்ல, எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு நேற்று 70 ரூபா ஆட்டுது. சாதா 70 ரூபா. காலையில் அவங்க மேத்தா நகரில் அங்கே சிங்கப்பூர் சலான் கடை இருக்குது, முடி வெட்டுற அங்கே உட்காந்துதான் 2 பேர் இட்லி வாங்கி கொடுத்தாங்க. 110 ரூபா. அப்படியே வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து உட்காந்தேன். உட்காந்து தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. ஆமாம் சொல்கிறேன். ஆமாம் நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா நான் முன்னாடி தான் ஃபோன் நம்பர் வாங்கினேன். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் நிறைய நாள் இருந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு நாள்லேயே அதிகமாக கிடைச்சா காசுனா எவ்வளோ கிடைச்சிருக்கும் ஒரு நாள்? வெள்ளிக்கிழமை 200 ரூபா 150 ரூபா அப்புறம் மச்சிது. ஓகே, நீங்கள் வந்து ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா எனக்கு இவ்வளோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு? நான் நேற்று எனக்கு நல்ல ராத்திரி நல்லா சாப்பிட்டு நல்ல பூரிப்பாக இருந்தது நேற்று. ஏன் நேற்று? அந்த அது ஓகே, அது வேற. நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்கள் எப்போயா யோசிச்சிருக்கீங்களா இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சா? கடவுள் அந்த எல்லாம் எப்படி எழுதுறானோ அப்படி தான். அவன் படி எப்படி அழகிறானோ நம்ம எப்படி கண்டோம். சூப்பர். அவன் பையிலேருந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். எதனாலனா நீ அதெல்லாம் பண்ணணும், நீங்கள் குடிக்கிறீங்க. எதனாலனா நீங்கள் எனக்கு சின்ன வயசில் நீங்கள் எனக்கு 1 ரூபா 2 ரூபான்னு நீங்கள் அப்போலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுலேருந்து திருப்பி காசு வருமா, ஐ மீன் சின்ன பசங்க போகிறாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காசு. சின்ன பசங்களாக இருந்தால் போயிட்டு அங்கே இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதை என்னால் மறக்கவே முடியாது. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றிப்பா. எல்லாத்துக்குமே நன்றி. இக்பால் சாரிடா, நம்மளோட ஒரு சீக்கிரட்டை நான் வந்து உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் பார்த்தா அசிங்கமாக தான் நினைப்பாங்க, எங்கள் வீட்டில் பார்த்தாலும் அசிங்கமாக தான் நினைப்பாங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எங்கே என்ன வேலை இருக்குது? நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறேன். ஏதாவது நல்ல இருக்கணும்ப்பா. சின்ன வயசுல ரொம்ப பட்டு நீ படிச்சு தேங்க்யூ ஸோ மச். மரம் எப்படி பூ பூத்து நல்லா இருக்குது, அதெல்லாம் அது போல இருக்கணும்ப்பா. நல்லா கல்யாணம் பண்ணிட்டியா? இப்பதான் பண்ண போறேன் அடுத்த மாசம். நீ பண்ணக்குள்ள சொல்லு, நான் வரேன். நான் சரி கண்டிப்பா நான் இன்வைட் நான் வரேன். நான் என்னால் முடிஞ்சது நான் என்னைக்கு வைக்கிறேன் வச்சா அதெல்லாம் நீங்க வைக்கலாம். வந்தா கொண்டு போ. ஆக்சுவலி நம்ம இப்போ இன்விடேஷன் கூட கொடுத்துடலாம். இன்விடேஷன் பண்ணிடுறா தானே, என்னோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு நீங்க வரீங்க சரிங்களா? ஓகே. அவர் பாயகருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்ன இடமும் சொல்லுவார் என்கிட்ட. நான் வந்துடுறேன். சரி வந்துடு. எப்படியாச்சும் நான் வந்துடுறேன். ஓகே வந்தே ஆகணும். சரியா? நன்றி. வணக்கம். பார்க்கலாண்ணே. சரிங்களா? வணக்கம் ஐயா. எல்லாம் போட்டோ பிடிச்சிக்க ஐயா. எஸ், நான் இதை வந்து நான் ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக காமிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணுன்றேன். ஒரு நாள் அது நடக்குன்றேன். அது இன்றைக்கி நாங்கள் அது இந்த வீடியோ யோசிக்கும் போது டப்புன்னு ஓகே டப்பு நம்ம செவர்ச்சூலே மட்டும் போகிறோம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோம். சூப்பராக முடிஞ்சிருச்சு. எஸ் வாங்க. 10,000 தானே இது? 10,000 தான் இருக்குது. உன் பேருக்கு எடுக்க நான் நகை எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஷாமல் நகை எடுத்து வச்சுக்கிறேன். ஐயா நீங்கள் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உன் பேருக்கு எடுக்க கால் பவுன் நகை எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஷாப் வந்து வச்சுக்கணும், வாங்கி சாப்பிடலாம் முடியாத காலத்தில். நான் ஒன்றும் தண்டை சொல்ல பண்ண மாட்டேன். நான் தண்டை சொல்ல பண்ணிடாத. நான் பண்ணவும் மாட்டேன். அம்மா காண்டாயிரும். நான் பண்ண மாட்டேன். நான் உங்க என்ன பிடிக்குதோ செய்யலாம். நான் பண்ணணும் பண்ண மாட்டேன். 10 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன். நான் ஓகே. அது சொன்னது நடத்து அதை நான் வச்சிருக்கேன். அதுவே ரொம்ப ஹாப்பி. நான் திருப்பி வந்து பக்கம் வருவேன், திருப்பி பார்ப்பேன். ஸ்டூலேமேட்டில் வந்து காந்தருக்கு முனையில் ஒரு சர்ச் இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்பாரு எப்பயுமே. ஆமாம் வந்தீங்கன்னா நீங்கள் வர பார்க்கலாம். பெருனா காசுனா என்ன? பெருநாள் காசு வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஆசைப்பட்டு கொடுப்போம்ல ஒரு அன்பால். அப்படி நம்ம யார் மேலே அன்பாக இதுவாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க எனக்கு இது வரைக்கும்? நான் வந்து உனக்கு கொடுக்கறதில்ல, உனக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் பிள்ளைங்களுக்கு. ஆமாம் இல்லை, ஆனால் அப்பா அம்மாவும் கொடுப்பாங்கல்ல. கொடுக்கலாம். பசங்க வந்து அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுக்கலாம். பசங்க வந்து இல்லை அது ஓகே. ஆனால் அம்மா அப்பாவும் பசங்களுக்கு கொடுப்பாங்கல்ல. கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கலாம். நம்மளுடைய அன்புல இது பண்ணுறது தான். ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கி தரதோ
இது வாங்கி தரதோ பிள்ளைங்களுக்கு காசாக கொடுக்குறதோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். யூஸ்வலாகவே வந்து ஈத் அதாவது இந்த பெருநாள் காசுனா இதுதான். அதாவது வீட்டில் தான், அதாவது வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுப்பாங்க. அம்மா, பெரியம்மா, அம்மா, அந்த மாதிரி சச்சாஜா எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறமா அண்ணன் தங்கச்சிக்கு கொடுக்கலாம், தங்கச்சி வந்து அண்ணனுக்கு கொடுக்கலாம். ஆனால் இவருக்கா தெரியுமா எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டான். ஆனால் மச்சானுக்கு கொடுக்கலாம். மச்சான் நீங்க தான் எனக்கு கொடுக்கணும், நீங்க தான் பெரியவர். ஏன் சொல்றேன் கேளுங்க, மச்சானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பெருசாலாம் பண்ணியிருக்கா ஏதோ. ஆனால் நமக்கெல்லாம் ஒண்ணுமே வந்து பண்ண மாட்டா இவ, அந்த மாதிரி ஒரு ஆளு. அதனால இந்த மாதிரி நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். யூஸ்வலா ஈத் இந்த பெருநாள் காசுனா இப்படிதான் கொடுப்பாங்க. பட் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதே நான் வெளியே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது கொடுக்கணும்னு இது இருந்துச்சு எனக்கு. அதனால இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே கொடுக்குறது ஜக்காத் கிடையாது. ஜக்காத் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஜக்காத் கிடையாது நான் வெளியே கொடுத்தது. இப்போ அவங்களுக்கு ஜக்காத்னா என்னன்னா வந்து நம்மளோட இயர்லி ப்ராஃபிட் அதுல வந்து 2.5 உனக்கே ஒன்றும் தெரியாதுல்ல. 2.5 பவுன்னா இப்போ 10.25 பவுன் நம்மகிட்ட இருந்தா அதுக்கு மேல 10.25 பவுனுக்கு மேல இருந்தா நம்ம கொடுக்கணும். சரி இருக்கலைங்க அதோட டீடைல்ஸ்லாம் நான் சொல்லல. ஏன்னா டீடைல்ஸ் வந்து நிறைய இருக்கும், அதுல எக்கச்சக்கமா இருக்கும். அதனால உங்களுக்கு சொல்லல. ஜக்காத் எப்படி ஒரு மேட்டர் இருக்குங்க ரிலீஜன்ல, அதுல வந்து நிறைய இதெல்லாம் இருக்குங்க. அதாவது ஜக்காத் வந்து இவ்வளவு கொடுக்கணும், 2% கொடுக்கணும், 2% கொடுக்கணும் அப்படின்றது அதெல்லாம் வேற தனியா கொடுத்தாச்சு. இது வந்து சம்திங் டிஃபரெண்ட். ஸோ இது வந்து ஜக்காத் கிடையாது நான் கொடுத்தது, இட்ஸ் பெருநாள் காசு. ஸோ இப்போ இந்த பெருநாள் காசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சிஸ்டருக்கும் நான் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் என்ன பண்ணுறேன்னா ஆசிப்பா, நான் உங்கள்கிட்ட வந்து ஆஃப் த வீடியோ வந்து வேற சொன்னேன். என்ன சொன்னேன்னா நான் கொடுத்துட்டு வாங்கிடுவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இவளுக்கு நான் வந்து வீடியோ பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி ஆச்சு. பட் நிஜமாலே நான் வந்து உங்ககிட்ட வாங்க மாட்டேன். ஏன்னா நீ என் சிஸ்டர், தங்கச்சி. So this is 10,000 rupees for you. So இவ்வளோ பெரிய ஈதி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு அந்த மாதிரி யாரும் ஈதி கொடுத்துருங்க 10,000 தான் 10,000. டோன்ட் வரி எனக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்றது தெரியும். ஸோ thank you so much. you are so welcome. So that is 10,000 ஈதி for you. ஓகேவா, கொடுத்துட்டேன். அம்மா எல்லாமே உனக்கு தானம்மா, இந்த வீடே ஒன்று தானம்மா. உனக்கு நான் ஈதி கொடுக்க முடியுமா? எனக்கு தான் நீ கொடுக்கணும். வச்சுக்கோ வச்சு இந்த வீடு உனக்கு தான், நான் உனக்கு தான் ஒன்று தான். இந்த வீடு உனக்கு தான் சொல்றது ஓப்பன்ல இருக்குது. பங்கு கிடைக்கும்ல. This is இல்ல அது எப்படி உனக்கு கிடைக்கும்? அம்மாக்கு பேர்ல இருந்துச்சுன்னா பசங்க 2 பேரும் கிடைக்கும். அது வந்து அம்மா பேர்ல கொடுத்தது நான் கொடுத்தேன், நீனே கொடுத்தா அப்புறம் வேற. சரியா? சோ அது வேற, இவன் வாயை கலவாதீங்க. சோ திஸ் இஸ் ரம்ஜான் ஈத், ஈகை திருநாள். ஈகை திருநாள் கிடையாது, ஈகை பெருநாளா? இல்ல அது பக்ரீத். எதுவுமே தெரியாதுல்ல, எதுவுமே தெரியல. அவரோட ஃபீலிங் பாத்தியா? ஏன் அதை கொடுக்க வேணாமா? 1000 சரி. ஏய் ஏழைங்களுக்கு கொடுக்கறது, நம்ம அதாவது ரிலேட்டிவ்ஸ்ல ஏழைங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம்ல. அதனாலதான் இது ஈகை திருநாள். ஈகைனா இது பண்றது, தர்மம் இது பண்றது. ஓகே, ஸோ எனக்கு யாராவது இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் அனுப்பிச்சு வைங்க எனக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் ஸோ திஸ் இஸ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான், நாளைக்கு ரம்ஜான். நீங்க இந்த வீடியோ நாளைக்கு போட்டுருவோமா? ஸோ அதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. நாளைக்கு வந்து ரம்ஜான். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜாலியா வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொண்டாடுவோம். அது வேற. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்கே ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹாப்பியா பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வருஷங்க இன்னைக்கு ஆக்சுவலி நான் யாருக்கு தெரியுமா வந்து காசு கொடுத்தேன்? யாருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணு. அந்த அவருக்கு பெக்கர்க்கா அவர் கொடுத்தியா? உடனே பார்த்தாங்கல்ல, 10 ரூபா. அவர் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. அவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டேன். அது ஒரு பேடான ஒரு இதை நான் சொல்லிட்டேன். அதுதான் இந்த மாதிரி அவங்க அவர்கிட்ட காசு வாங்கினது. அதான் பானிபூரி சாப்பிட்டது தானே சேர்ந்து. அவர்கிட்ட போய் சின்ன வயசுல ஆமா அதெல்லாம் சொல்லிட்டேன் வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். போய் பாருங்க. பை பாய், see you.